2,00,000 இஸ்லாமியர்களை தன் நாட்டுக்கு கொண்டு வந்து காப்பாற்றியிருக்கிறார் மோடிஜி அவர்கள். அதாவது இஸ்ரேலு, அமெரிக்கா அண்ட் ஈரான் சண்டை நடக்கும்போது கூட என் இந்திய மக்கள், அவர் இஸ்லாமியர்னு நினைக்கல, இந்துக்கள் நினைக்கல, அவர் என் இந்திய மக்கள் இப்படிதான் நினைச்சாரு. தயவு செஞ்சு இஸ்லாமியர்கள் புரிஞ்சுக்கணும். ஏன் இந்த என்டிஏக்கு வாக்களிக்கணும்னு சொல்றதை இப்ப புரிஞ்சுக்குங்க. அதாவது இந்தி கூட்டணியில் இருக்கிற காங்கிரசும் திமுகவும் இஸ்லாமியர்களை தன் வாக்கு வங்கிக்காக பயன்படுத்துகிறது. ஆனால் மோடிஜி அவர்கள் அப்படி அல்ல, எல்லாரையும் இந்திய மக்களாக நினைக்கிறார். அதுதான் நாங்க சொல்ற ஒரு வார்த்தை. 2,00,000 பேரை பத்திரமா கொண்டு வந்து நாட்டில் சேர்த்திட்டாரு. பரவாயில்ல விடுங்க, அது விட என்னமோ சொன்னாங்க. ஈரானில் சண்டை நடக்குது, ஹார்மோஸ் நீர்வீழ்ச்சியை மூடி அந்த இதை மூடிட்டாங்க, அதனால இந்தியாவுக்கே ஒன்று. தற்குறிகளா? புரிஞ்சுக்குங்க முதல்ல. அதாவது நமது பிரதமர் ஒரு ஃபோன் பண்ண போதும் எந்த நாடுமே அவருடைய கண்ணசைவுக்கு அசையும். அந்த மாதிரி தான் நம்ம வெளியுறவுத்துறை கொள்கையை அப்படி வச்சிருக்காரு. அந்த மாதிரி தான் இன்னைக்கு நம்ம இந்தியா, அதாவது சீனா கப்பலும் சரி, இந்தியா கப்பலும் சரி, தைரியமா அந்த ஜலசந்தி வழியில வந்துட்டு இருக்குது. ரெண்டாவது, இப்ப அர்ஜென்டினா, அர்ஜென்டினா எத்தனையோ லட்சம் டன் எல்பிஜி கேஸை நம்மளுக்கு இந்தியாவுக்கு அனுப்பிடுச்சு. இப்ப என்ன பண்ண போறீங்க? ஈரானை நம்பி மட்டும் நாங்கள் இல்லை, இந்தியா மக்கள் ஈரானை நம்பி மட்டும் இல்லை, UAE, அரபு எமிரேட்ஸ் அது நம்பி இருக்குது. ஆனா இவைகள் நட்டும் இல்லை, அர்ஜென்டினாவையும் நம்பி இருக்குது. அப்ப ஒரு நாட்டில் ஒன்று இல்லைன்னா இன்னொரு நாடு இப்ப பெட்ரோல் டீசல் தரமாட்டேனாங்க. இந்த உடனே என்ன பண்ணாரு? ரஷ்யாவிலிருந்து 7 கப்பலை வாங்கி நம்ம நாட்டுக்கு கொண்டு வந்து இறக்கிட்டாரு. இப்ப எல்பிஜி கேஸ் குடோன்ல ரொம்ப கிடக்குது. ஆனால் இன்னும் ஹோட்டல்களுக்கு கொடுக்க மாட்டாரு. ஏன்னா நீங்க 408 கோடி ரூபாய் வருமானத்தை மறைச்ச இந்த ஹோட்டல்காரங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் தரமாட்டாரு. நீங்க அந்த பணத்தை பூரா கட்டுங்க, அப்புறம் நாங்க இது பண்ணிக்கிறோம் அப்படின்னு நிறுத்தி வச்சிருக்காரு. இருந்தாலும் இன்னைக்கு கேஸ் தட்டுப்பாடோ இல்ல, அதாவது வீட்டுகளுக்கு கேஸ் தட்டுப்பாடோ, பெட்ரோல் டீசல் எதுவுமே இல்லை. ஆனா இப்போ இந்த காங்கிரஸ்காரன் ஒன்று சொல்றான், 5 மாநில தேர்தல் நடந்து முடிஞ்ச பிற்பாடு பெட்ரோல் டீசல் விலை. அட முட்டாள் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி, நீங்க ஒரு முட்டாள். இன்னுமே சொல்றேன் பாருங்க, இந்தியாவில் 140 கோடி மக்களையும் இரவு பகலாமல் பார்த்து கொண்டிருப்பவர் மோடிஜி அவர்கள். நீ அந்த நம்ம பாராளுமன்றத்தில் அந்த படிக்கட்டில் உட்காந்து பிஸ்கட் சாப்பிட்டு ரொட்டி சாப்பிட்டு உட்காந்துரு. உனக்கு வேற ஒண்ணுமே உனக்கு தெரியாது. இன்னும் எல்லாம் எதிர்கட்சிங்கிறத விட எதிரி கட்சி. அதாவது அமெரிக்காவில் இருக்கிற ஜார்ஜ் சோரஸ் கூட சேர்ந்துக்கிட்டு நீ நாட்டை எப்படியும் நாசம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கிற ஒரு எதிரி கட்சி தானே நீ. உன்னை எப்படி மக்கள் ஏத்துக்குவாங்க? நீ உன்னால மோடிஜி எதிர்க்க முடியும்னா முடிச்சுக்க. ஏன் உடனே 56 இன்ச்சு? ஏன்டா வெக்கம் கட்டவங்களா, மானம் கட்டவங்களா, ரோசம் கட்டவங்களா? நீங்கெல்லாம் 56 இன்ச்சுன்னு என் தலைவன் மோடியை கிண்டல் பண்றீங்கல்ல, அந்த 56 இன்ச்சு தான் இன்னைக்கு உலகத்துக்கே தலைவனா இருக்கிறார். ஜெய் மோடி சர்க்கார்.